முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினின் நம்பிக்கைக்குரிய பாத்திரமாக இருப்பதே தமக்கு மகிழ்ச்சி என விசிக தலைவர் திருமாவளவன் கூறினார். தஞ்சை மாவட்டம் கும்பகோணத்தில் நடைபெற்ற திருமண நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய அவர் தன்னை சுற்றி ஏராளமான விவாதங்கள் நடைபெற்று வருவதாகவும் அவை தன்னை எப்படியாவது காலி செய்துவிட வேண்டும் என்ற சக்திகளின் சதி என்றும் கூறினார். சொல்ல வேண்டிய தேவையில்லை. ஏனென்றால் என்னுடைய நம்பகத்தன்மை மீது நீங்க கை வைக்கிறீர்கள். ஏதோ வேலை பண்ணிக்கிறார், அந்த அரசியல் தெரியாது. திமுகவை எப்படியாவது ஒழித்துவிட வேண்டும் என்று நினைக்கும் சக்திகள் தன்னை ஒரு தூதாக பயன்படுத்தி அதை நிறைவேற்றிவிட நினைப்பதாகவும் திருமாவளவன் குற்றம் சாட்டினார். பேசிக்கொண்டு மறைமுகமாக இது ஒரு பேச்சுவார்த்தை போய் கொண்டிருக்கிறதோ என்கிற ஒரு சந்தேகத்தை இருக்கிறார். விடுதலை சிறுத்தைகள் கட்சி எப்பொழுதும் சனாதனத்திற்கு எதிராக இருக்கும் என்று பேசிய அவர் எந்த சூழ்நிலையிலும் சனாதன சக்திகள் இருக்கும் அணியில் விசிக இடம் பெறாது என்றார். தமிழ்நாட்டின் 4 மாவட்டங்களில் நாளை மிக கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் ஆரஞ்ச் அலர்ட் வழங்கியுள்ளது. தெற்கு அந்தமான் கடல் பகுதியில் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி இன்று காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெறக்கூடும் எனவும் இது அடுத்த 2 நாட்களில் தமிழ்நாட்டை நோக்கி நகரக்கூடும் எனவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதனால் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் இன்று மிதமான மழை நீடிக்க வாய்ப்புள்ளதாக குறிப்பிட்டுள்ளது. நாகை, திருவாரூர், மயிலாடுதுறை மற்றும் கடலூர் மாவட்டங்களில் நாளை மிக கனமழை பெய்யக்கூடும் என ஆரஞ்ச் அலர்ட் வழங்கியுள்ளது. தஞ்சாவூர், அரியலூர், பெரம்பலூர், புதுக்கோட்டை ஆகிய மாவட்டங்களிலும் திருச்சி, கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், செங்கல்பட்டு ஆகிய மாவட்டங்களிலும் நாளை கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் கூறியுள்ளது. இதேபோல நாளை மறுநாள் கடலூர் மற்றும் விழுப்புரம் மாவட்டங்களிலும் புதுச்சேரியிலும் மிக கனமழை பெய்யக்கூடும் என தெரிவித்துள்ளது. சென்னையில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும் ஒரு சில இடங்களில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் குறிப்பிட்டுள்ளது. தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரி கடல் பகுதிகளில் மணிக்கு 55 கிலோமீட்டர் வேகம் வரை சூறைக்காற்று வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் அந்த பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தியுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் வேப்பம்பட்டு பகுதியில் 4 நாட்களாக மழைநீர் வடியாததால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. கனமழையால் வேப்பம்பட்டில் உள்ள சென்சு நகர், கஜலட்சுமி நகர், தசரத நகர், ஜெய் அவென்யூ நகர், ராஜேஸ்வரி நகர், தேவி கருமாரியம்மன் நகர் உள்ளிட்ட இடங்களில் குடியிருப்புகளில் மழைநீர் தேங்கியது. மழைநீருடன் கழிவுநீரும் சேர்ந்து 4 நாட்களாக தேங்கி நிற்பதால் சுகாதார சீர்கேடு ஏற்பட்டுள்ளதாக மக்கள் புகார் தெரிவித்தனர். தெருக்களில் தண்ணீர் தேங்கி நிற்பதால் வீட்டிலேயே முடங்கி கிடப்பதாக மக்கள் கவலை தெரிவித்தனர். இதேபோல் திருவள்ளூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை முன்பு உள்ள காந்திபுரம், புங்கத்தூர் உள்ளிட்ட இடங்களில் 3 நாட்களுக்கு மேலாக தண்ணீர் தேங்கி நிற்பதால் மக்கள் அவதியடைந்துள்ளனர். மதுரையில் கிருதுமால் ஆற்றில் தூர்வாராததால் மழைநீர் வெளியேற வழியின்றி பொன்மேனி பகுதியில் குடியிருப்புகளை தண்ணீர் சூழ்ந்தது. தொடர் மழையால் மதுரை மாவட்டத்தில் உள்ள கிருதுமால் ஆற்றில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது. இந்நிலையில் மதுரை மாநகராட்சிக்கு உட்பட்ட பொன்மேனி பகுதியில் குப்பைகள் தேங்கி கிடப்பதால் கிருதுமால் ஆற்றில் அடைப்பு ஏற்பட்டது. இதனால் குடியிருப்புகளை தண்ணீர் சூழ்ந்தது. இதேபோல விளை நிலங்களுக்குள் தண்ணீர் புகுந்ததால் வாழைத்தோப்புகள் தண்ணீரில் மிதக்கின்றன. கிருதுமால் ஆற்றில் முறையாக தூர்வாரி பராமரிக்காததை பாதிப்புக்கு காரணம் என பொன்மேனி பகுதி மக்கள் குற்றம் சாட்டினர். இதையடுத்து கால்வாயை தூர்வாரி தண்ணீரை வெளியேற்றும் பணியில் மதுரை மாநகராட்சி ஊழியர்கள் ஈடுபட்டனர். சிவகங்கை மாவட்டம் மதகுப்பட்டி அருகே மணிமுத்தாற்றில் வெள்ளம் ஏற்பட்டதால் தரைப்பாலம் மூழ்கிய காட்சிகள்தான் இவை. தொடர் மழை மற்றும் ஏரியூர் கண்மாய்க்கு வரத்து அதிகரித்ததால் மணிமுத்தாற்றுக்கு வரும் நீரின் அளவு அதிகரித்தது. மேலும் தொடர் மழையால் மதகுப்பட்டி அருகே ஆலவிளாம்பட்டி பட்டமங்கலம் செல்லும் சாலையில் மணிமுத்தாறு தரைப்பாலம் தண்ணீரில் மூழ்கியது. இதனால் கொட்டக்குடி, கருங்குளம், பட்டமங்கலம், வளையப்பட்டி, கண்டரமாணிக்கம் உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட கிராமங்களுக்கு போக்குவரத்து பாதிக்கப்பட்டது.
தூத்துக்குடியில் போஸ்டல் டெலிகிராம் காலனி பகுதியில் மழைநீர் தேங்கியதால் மக்கள் கடும் அவதிக்குள்ளாகினர். தூத்துக்குடி மாநகர பகுதிகளில் கடந்த 2 நாட்களாக பலத்த மழை பெய்தது. இதன் காரணமாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே உள்ள செங்குளம் நிரம்பி உபரி நீர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்திற்குள் புகுந்தது. தேங்கிய மழைநீரில் நாய் ஒன்று செத்து மிதந்ததால் அந்த பகுதியில் துர்நாற்றம் வீசியது. இதேபோன்று தூத்துக்குடி மாநகரில் உள்ள PNT காலனியில் குடியிருப்புகளை மழைநீர் சூழ்ந்தது. இதன் காரணமாக அப்பகுதி மக்கள் வீடுகளை விட்டு வெளிவர முடியாமல் தவித்தனர். வருஷம் இதே இதாக தான் இருக்குது. ஒரு கடைக்கண்ணிக்கு எங்கேயுமே போக முடியல. பாத்ரூம் எல்லாமே போகிறதுக்கு ரொம்ப சங்கடமாக இருக்குது. எல்லாமே நிறைஞ்சிருது. பாதாள சாக்கடை அது இதுன்னு தோண்டியிருக்காங்க. தோண்டினாலும் ஒன்றும் பெனிஃபிட் இல்லை. இந்நிலையில் தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளத்தில் பயிர் சேதம் குறித்து தோட்டக்கலைத்துறை இணை இயக்குநர்கள் ஆய்வு மேற்கொண்டனர். சிவகங்கை மாவட்டம் தேவகோட்டை அருகே தரைப்பாலம் வெள்ளத்தில் மூழ்கிய நிலையில் மக்கள் ஆபத்தான பயணத்தை மேற்கொண்டனர். விரிச்சுடி ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் திருவம்பாத்தூர் மற்றும் உடையார்குளம் இடையே உள்ள தரைப்பாலத்தை மூழ்கடித்து தண்ணீர் பாய்கிறது. இதனால் உடையார்குளம், அழியாப்புலி, சும்பிவுலி ஆகிய கிராமங்களுக்கு போக்குவரத்து துண்டிக்கப்பட்டது. சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே கலுங்குப்பட்டியில் 350 ஏக்கர் பரப்பளவு கொண்ட கண்மாய் நிரம்பி வடிகிறது. இதனால் கலுங்கு வழியாக அருவி போல தண்ணீர் ஆர்ப்பரித்து வெளியேறி வருகிறது. கண்மாயில் இருந்து வெளியேறும் நீர் மணிமுத்தாற்றில் வெள்ளமாக பாய்கிறது. இதனிடையே மணிமுத்தாற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் தேவகோட்டை அருகே சருகணி, மாரிச்சான்பட்டி இடையே உள்ள தரைப்பாலம் மூழ்கியதால் போக்குவரத்து தடை செய்யப்பட்டது. தொடர் கனமழையால் தஞ்சாவூர், திருவாரூர், ராமநாதபுரத்தில் நெற்பயிர்கள் நீரில் மூழ்கின. தொடர் மழையால் திருவையாறு சுற்றுவட்டாரத்தில் விளைநிலங்கள் ஏரி போல மாறியதால் பயிர்கள் அழுகும் நிலை ஏற்பட்டுள்ளது. தஞ்சை மாவட்டத்தில் திருவையாறு, காட்டுக்கோட்டை, கண்டியூர், அரசூர் உள்ளிட்ட இடங்களில் நடவு செய்த 30 நாட்களேயான சம்பா நெற்பயிர்கள் தண்ணீரில் மூழ்கியுள்ளன. தண்ணீரை வெளியேற்ற அரசு அலுவலர்கள் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என விவசாயிகள் குற்றம் சாட்டினர். தண்ணி நின்று எல்லா பயிர்களும் அழிவு போச்சு. அதோட வடிகிறதுக்கு வழி இல்லை. இதுக்கு முதன்மை காரணம் வடிகால் வசதி இல்லாதது தான். வருவாய்த்துறையில இருந்தும் வீடியோவும் பார்வையிட்டாங்க. ஆனா எந்தவித நடவடிக்கையும் எடுக்கல. மழை பாதிப்புக்கு நிரந்தர தீர்வு காண வடிகால் அமைக்க வேண்டும் எனவும் உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் எனவும் விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதேபோல திருவாரூர் மாவட்டம் கொரடாச்சேரி அருகே நடவு செய்து 60 நாட்களான சம்பா நெற்பயிர்கள் மழைநீரில் மூழ்கியுள்ளன. இன்னும் 10 நாளாக அப்ப இது ஒன்றும் இல்லாமல் போயிடும். விவசாயிக்கு ஏக்கருக்கு 50,000 கொடுத்தே ஆகணும். வடிகால்களை முறையாக தூர்வாராததால் தண்ணீர் தேங்கியதாகவும் உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் எனவும் விவசாயிகள் வலியுறுத்தினர். காட்டாற்று வெள்ளம் விளைநிலங்களில் பாய்ந்ததால் ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி அருகே 1800 ஏக்கரில் பயிர்கள் பாதிக்கப்பட்டுள்ளன. கஞ்சம்பட்டி ஓடையில் உடைப்பு ஏற்பட்டு வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதால் கமுதி அருகே உள்ள கோரப்பள்ளம், ராமசாமிப்பட்டி, நீராவி உள்ளிட்ட கிராமங்களிலும் கடலாடி வட்டத்தில் உள்ள நல்லாம்பட்டி, வாழம்பட்டி, ராமலிங்காபுரம் உள்ளிட்ட 20க்கும் மேற்பட்ட கிராமங்களிலும் சாகுபடி செய்துள்ள தக்காளி, வாழை, வெங்காயம், உளுந்து, சோளம் உள்ளிட்ட பயிர்கள் தண்ணீரில் மூழ்கியுள்ளன. 3 நாட்களாக தண்ணீர் வடியாததால் பயிர்கள் அழுகத் தொடங்கியுள்ளதாக விவசாயிகள் கலக்கமடைந்துள்ளனர். காஞ்சி போன கம்மா பார்த்தீங்கன்னா ஒரே நாள் நைட்டில் பூராமே மருகா உழலாம் ஆகிப்போச்சு. மிளகாய் சாகுபடி பண்ணது பூராமே முங்கிருச்சு. அந்த அளவுக்கு பயங்கரமான மழை பெஞ்சிருச்சு. அதே மாதிரி வாழை, தக்காளிலாம் நம்மளுக்கு டெய்லி ஒரு 500 கிலோ 1000 கிலோ வந்துகிட்டு இருந்துச்சு. முற்றிலுமா அது பூரா பெத்தம் பறிக்க ஆரம்பிச்சோம். அதுக்குள்ளே துப்புரா போயிடுச்சு. இதேபோல தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் அருகே ராமச்சந்திராபுரம், சுப்பையாபுரம், லட்சுமிபுரம், முத்தையாபுரம் உள்ளிட்ட கிராமங்களில் 6000 ஏக்கரில் பயிரிடப்பட்டிருந்த மிளகாய், மல்லி, வெங்காயம், உளுந்து, மக்காச்சோளம் உள்ளிட்ட பயிர்கள் வீணாகிவிட்டதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் எனவும் விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளனர்.